போர் வென்ற முருகன் ஏன் அமைதியை தேடினார் தெரியுமா? 5வது படை வீடு திருத்தணி. புராணங்களில் கூறப்படுவதாவது, சூரபத்மனை வீழ்த்தி அவரை மன்னித்த பிறகு முருகன் தன் கடமையை நிறைவேற்றினார். போர் முடிந்தது, அனைவருக்கும் அமைதி திரும்பியது. ஆனால் போரின் பின்வரும் ஒரு அமைதி இருக்கிறது. அது வெளியில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் இருக்க வேண்டும். அந்த உள்ள அமைதியை நாடி முருகன் திருத்தணி மலைக்கு வந்தார். அங்கு சத்தமில்லா அமைதியில் தியான நிலையிலிருந்து தன் மனதை அமைதிப்படுத்தினார் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. போரில் இருந்த வீரன் இங்கு அமைதியான குருவாக மாறினார். கோபம் இருந்த இடத்தில் அமைதி பிறந்தது. அர்த்தம் என்னவென்றால், வெற்றி பெற்ற பிறகும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். கோபம் வந்தாலும் அதை அடக்கத் தெரிந்தவன்தான் வலுவானவன். உண்மையான வெற்றி உள்ள அமைதிதான். போரின் வெற்றி வெளியில், அமைதியின் வெற்றி உள்ளத்தில். திருத்தணி ஆண்டவர் அருள் நமக்கு கிடைக்கட்டும்.